அழகப்பா யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷன் கேலண்டர் இயர் 2026 அதாவது ஜனவரி செஷனுக்கான அட்மிஷன் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு 31/3/2026 அதாவது மார்ச் 31. ரெகுலராக படிக்கிற டிகிரிக்கும் ஆன்லைன் அண்ட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிற டிகிரியும் ஈக்குவலா அப்படின்னா ரெண்டுமே ஒன்று தான். அதை பற்றி யூஜிசியே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் யூஜிசியோட அனௌன்ஸ்மெண்ட். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூஜிசி அப்ரூவ்டு யூனிவர்சிட்டியில் படிக்கிற யூஜி டிகிரி, பிஜி டிகிரி, டிப்ளமா, சர்டிஃபிகேட் கோர்ஸ் இது எல்லாமே ரெகுலரில் படித்தாலும் ஒன்று தான், டிஸ்டன்ஸ் அண்டு ஆன்லைன் எஜுகேஷனில் நீங்கள் படித்தாலும் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது அழகப்பா யூனிவர்சிட்டியோட அனௌன்ஸ்மெண்ட். அழகப்பா யூனிவர்சிட்டிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்டோட யூனிவர்சிட்டி, காரைக்குடியில் இருக்கு. இந்த யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷனுக்கு யூஜிசி டெப் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. இப்போ கேலண்டர் இயர் 2026க்கு என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல யூஜி பிஜி கோர்சஸ், ஓப்பன் அண்டு டிஸ்டன்ஸ் லேர்னிங் அதாவது ஓடிஎல்ல என்னென்ன யூஜி கோர்சஸ் என்னென்ன பிஜி கோர்சஸ் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல யூஜியில் என்ன கோர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிபிஏ. பிபிஏ பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டுமே இருக்கு. பிகாம் இதுவும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியத்தில் இருக்குது. பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். பிஜி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் எம்ஏ தமிழ், எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ எக்கனாமிக்ஸ். எம்ஏ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டுத்துலையுமே இருக்குது. எம்ஏ ஹிஸ்ட்ரி, எம்ஏ ஹிஸ்ட்ரியும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியத்தில் இருக்குது. எம்எஸ்டபிள்யூ சோஷியல் ஒர்க், எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எம்சிஏ மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் இது 1 இயர் கோர்ஸ். இது எம்பிஏ, எம்காம். எம்காமை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டுத்துலையுமே இருக்கு. அடுத்தது டிப்ளமா கோர்சஸ் என்னென்னு பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், சைபர் செக்யூரிட்டி, மாண்டசரி எஜுகேஷன். அடுத்தது சர்டிஃபிகேட் கோர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அஸ்ட்ராலஜி, தமிழ் மீடியம் ஒன்லி, சி ப்ரோக்ராமிங், கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ், ஜெண்டர் ஸ்டடீஸ், ஜிஎஸ்டி, லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், வெப் டிசைனிங். அடுத்தது ஆன்லைன் மோடில் என்னென்ன யூஜி பிஜி கோர்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல யூஜி கோர்சஸ் என்னென்னு பார்க்கலாம். பிஏ தமிழ், பிபிஏ, பிகாம். பிஜி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் எம்ஏ தமிழ், எம்ஏ இங்கிலீஷ், எம்பிஏ, எம்காம், எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன். இந்த எல்லா கோர்சஸுமே செமஸ்டர் பேட்டர்ன், அதாவது 6 மாசத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு எக்ஸாம் வைப்பாங்க. அதாவது மே மந்த் எக்ஸாம் வைப்பாங்க, அதே மாதிரி டிசம்பர் மந்த்தும் எக்ஸாம் வைப்பாங்க. டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி யூஜி பிஜி ப்ரோக்ராம் நீங்கள் அழகப்பா யூனிவர்சிட்டியில் ஓடிஎல் மோடில் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஓடிஎல் மோடில் அப்ளை பண்ணீங்கன்னா 25% தான் டியூஷன் ஃபீஸ் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் இல்லைன்னா ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ வேற கோர்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் அட்மிஷன் அதாவது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஒன்லி இன் ஆன்லைன். ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், நேராக போய் அப்ளை பண்ண முடியாது. அதுவும் யூனிவர்சிட்டி வெப்சைட் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அடுத்தது என்னென்ன கோர்ஸுக்கு எவ்வளோ டூரேஷன், என்ன எலிஜிபிலிட்டி, அதாவது என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எவ்வளோ ஃபீஸ் இதை பற்றி பார்க்கலாம். முதல்ல யூஜி கோர்சஸ் பற்றி பார்க்கலாம். பிஏ தமிழ் டூரேஷன் 3 இயர்ஸ். அழகப்பா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் யூஜி கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் இயர் 6 இயர்ஸ். பிஜி கோர்ஸுக்கு மேக்ஸிமம் இயர்ஸ் 4 இயர்ஸ். பிஏ தமிழுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா +2 முடிச்சிருக்கணும் நீங்கள், 10th அப்புறம் 12th இதில் தமிழை ஒரு லாங்குவேஜாக எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும்.
இல்லைன்னா டிப்ளமா கம்ப்ளீட் பண்ணி பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த கோர்ஸுக்கு டியூஷன் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா 3500. அடுத்தது பிஏ இங்கிலீஷ், இதுக்கான டியூரேஷன் வந்து 3 இயர்ஸ். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா +2 பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லாட்டினா 3 இயர் டிப்ளமா பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லாட்டினா 2 இயர் ஐடிஐ பாஸ் பண்ணியிருக்கணும். இதுக்கான டியூஷன் ஃபீஸ் 3500. அடுத்தது பிபிஏ, இது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே இருக்கும். இதுக்கான டியூரேஷன் வந்து 3 இயர்ஸ். இதுக்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லாட்டினா 3 இயர் டிப்ளமா பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லாட்டினா 2 இயர் ஐடிஐ நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். இதுக்கான டியூஷன் ஃபீஸ் வந்து 3500. அடுத்தது பிகாம், இது டியூரேஷன் வந்து 3 இயர்ஸ். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா +2 நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லாட்டினா 3 இயர்ஸ் டிப்ளமா பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லாட்டினா 2 இயர்ஸ் ஐடிஐ பாஸ் பண்ணியிருக்கணும். டியூஷன் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா 3500. அடுத்தது பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இதுக்கான டியூரேஷன் வந்து 3 இயர்ஸ். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா +2 நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லாட்டினா டிப்ளமா 3 இயர்ஸ் டிப்ளமா நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லாட்டினா 2 இயர்ஸ் ஐடிஐ வந்தீங்க பாஸ் பண்ணியிருக்கணும். இதுக்கான டியூஷன் ஃபீஸ் வந்து 6200. அடுத்தது பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், இதுக்கான டியூரேஷன் வந்து 3 இயர்ஸ். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா +2 பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லாட்டினா 3 இயர் டிப்ளமா பாஸ் பண்ணியிருக்கணும், கம்பல்சரியாக மேக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் படிச்சிருக்கணும். இதுக்கான டியூஷன் ஃபீஸ் 3500. அடுத்தது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதுக்கான டியூரேஷன் வந்து 3 இயர்ஸ். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து +2 பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லை 3 இயர் டிப்ளமா பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லாட்டினா 2 இயர்ஸ் ஐடிஐ பாஸ் பண்ணியிருக்கணும். இதுக்கான டியூஷன் ஃபீஸ் வந்து 11700. அடுத்தது பிஜி கோர்ஸை பற்றி பார்க்கலாம். எம்ஏ தமிழ், இதுக்கான டியூரேஷன் வந்து 2 இயர்ஸ். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து எனி டிகிரி முடிச்சிருக்கலாம், அதுவும் நீங்கள் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி தான் முடிச்சிருக்கணும். தமிழில் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். இதுக்கு டியூஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 7000 ரூபாய். அடுத்தது எம்ஏ இங்கிலீஷ், இதுக்கான டியூரேஷன் வந்து 2 இயர்ஸ். இதுக்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா எனி டிகிரி, அதாவது ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் இங்கிலீஷை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். இதுக்கான டியூஷன் ஃபீஸ் 7000 ரூபாய். அடுத்தது எம்ஏ ஹிஸ்டரி, இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே இருக்குது. டியூரேஷன் வந்து 2 இயர்ஸ். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிருக்கணும். இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா 7000 ரூபாய். அடுத்தது எம்எஸ்டபிள்யூ, இதுக்கான டியூரேஷன் வந்து 2 இயர்ஸ். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னன்னா எனி டிகிரி, ஆனால் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிருக்கணும். டியூஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 15400 ரூபாய். அடுத்தது எம்ஏ எக்கனாமிக்ஸ், இது வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு மீடியத்திலுமே இருக்குது. டியூரேஷன் வந்து 2 இயர்ஸ். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி. டியூஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 6200 ரூபாய். அடுத்தது எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், டியூரேஷன் வந்து 2 இயர்ஸ். இதுக்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா பிஎஸ்சி முடிச்சிருக்கணும், எதுலன்னா மேத்தமேட்டிக்ஸ் இல்லைன்னா அப்ளைடு மேத்தமேட்டிக்ஸ். இதுக்கான டியூஷன் ஃபீஸ் 6200 ரூபாய். அடுத்தது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதுக்கான டியூரேஷன் வந்து 2 இயர்ஸ். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா எனி டிகிரி ரெகனைஸ் யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிருக்கணும், +2 வரைக்கும் நீங்கள் மேத்தமேட்டிக்ஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இதுக்கான டியூஷன் ஃபீஸ் 20000 ரூபாய். அடுத்தது எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டியூரேஷன் வந்து 2 இயர்ஸ். இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னன்னா எனி டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி. இதுக்கான டியூஷன் ஃபீஸ் 20000. அடுத்தது மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதாவது எம்சிஏ, இதுக்கான டியூரேஷன் வந்து 2 இயர்ஸ். இதுக்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா பிஎஸ்சி டிகிரி எதில் அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், அப்ளைடு சயின்சஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இல்லைன்னா
பிஎஸ்சி டிகிரி இன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எலக்ட்ரானிக்ஸ் as major subject and mathematics as ancillary subject. இல்லைனா பிசிஏ முடிச்சிருக்கணும், பிகாம் முடிச்சிருக்கணும், பிபிஏ முடிச்சிருக்கணும். நீங்கள் எந்த பேட்டர்னில் படிச்சிருக்கணும் அப்படின்னா 10th +2 3 years டிகிரி முடிச்சு அந்த பேட்டர்னில் தான் நீங்கள் முடிச்சிருக்கணும். வித் மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸ் இதை எடுத்து படிச்சிருக்கணும். எந்த லெவலில் அப்படின்னா +2 லெவலில். இதுக்கான டியூஷன் ஃபீஸ் 21,600. அடுத்தது எம்காம். இது வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே அவைலபிள். டூரேஷன் வந்து 2 years. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா பேச்சுலர் டிகிரி இன் காமர்ஸில் முடிச்சிருக்கணும். பிகாம் சிஏ, பிசிஎஸ், பிகாம் சிஎஸ், பிபிஎம், பிபிஏ, பிகாம் சிஎஸ் அண்ட் சிஏ. இதுக்கான டியூஷன் ஃபீஸ் 6,200. அடுத்தது எம்பிஏ. இது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு அவைலபிள். இதுக்கான டூரேஷன் வந்து 2 வருஷம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எனி பேச்சுலர் டிகிரி. இதுக்கான டியூஷன் ஃபீஸ் வந்து 18,500. அடுத்தது மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ். இது டூரேஷன் வந்து 1 year. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் இது படிச்சிருக்கணும் நீங்க. டியூஷன் ஃபீஸ் வந்து 7,000. அடுத்தது டிப்ளமா கோர்சஸ் பத்தி பார்க்கலாம். டிப்ளமா இன் மாண்டசரி எஜுகேஷன் டூரேஷன் வந்து 1 year. இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா +2 பாஸ் பண்ணியிருக்கணும். டியூஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 7,300 ரூபாய். அடுத்தது டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இதுக்கான டியூரேஷன் 1 year. இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் +2 பாஸ் பண்ணியிருக்கணும். டியூஷன் ஃபீஸ் 7,300 ரூபாய். அடுத்தது டிப்ளமா இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் டியூரேஷன் வந்து 1 year. இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னன்னா +2 வித் மேத்தமேட்டிக்ஸ் இல்லைன்னா ஸ்டாட்டிக்ஸ் இல்லைன்னா பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸ். இதுக்கான டியூஷன் ஃபீஸ் 7,300 ரூபாய். அடுத்தது டிப்ளமா இன் சைபர் செக்யூரிட்டி. இதுக்கான டியூரேஷன் 1 year. இதுக்கான குவாலிஃபிகேஷன் +2 பாஸ் பண்ணியிருக்கணும் வித் மேத்தமேட்டிக்ஸ் இல்லைன்னா ஸ்டாட்டிக்ஸ் இல்லைன்னா பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸ். இதுக்கான டியூஷன் ஃபீஸ் 7,300 ரூபாய். அடுத்தது சர்டிஃபிகேட் கோர்சஸ் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ். இதுக்கான டியூரேஷன் வந்து 6 months. இதுக்கான குவாலிஃபிகேஷன் +2 பாஸ் பண்ணியிருக்கணும். டியூஷன் ஃபீஸ் வந்து 3,500. அடுத்தது ஆஃபீஸ் ஆட்டோமேஷன். இதுக்கான டியூரேஷன் வந்து 6 months. இதுக்கான குவாலிஃபிகேஷன் +2 பாஸ் பண்ணியிருக்கணும். டியூஷன் ஃபீஸ் 3,800 ரூபாய். அடுத்தது ஜெனரல் ஸ்டடீஸ். இதுக்கான டியூரேஷன் 6 months. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து +2 பாஸ் பண்ணியிருக்கணும். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 3,800 ரூபாய். அடுத்தது சி ப்ரோக்ராமிங். இதுக்கான டியூரேஷன் வந்து 6 months. குவாலிஃபிகேஷன் வந்து +2 பாஸ் பண்ணியிருக்கணும். டியூஷன் ஃபீஸ் வந்து 3,800 ரூபாய். அடுத்தது கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ். இதுக்கான டியூரேஷன் வந்து 6 months. குவாலிஃபிகேஷன் வந்து +2 பாஸ் பண்ணியிருக்கணும். ஃபீஸ் வந்து 3,800 ரூபாய். அடுத்தது வெப் டிசைனிங். இதுக்கான டியூரேஷன் வந்து 6 months. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் +2 பாஸ் பண்ணியிருக்கணும். டியூஷன் ஃபீஸ் 3,800 ரூபாய். அடுத்தது ஜிஎஸ்டி. இதுக்கான டியூரேஷன் வந்து 6 months. குவாலிஃபிகேஷன் வந்து +2 பாஸ் பண்ணியிருக்கணும். டியூஷன் ஃபீஸ் வந்து 3,800 ரூபாய். அடுத்தது அஸ்ட்ராலஜி. இதுக்கான டியூரேஷன் வந்து 6 months. குவாலிஃபிகேஷன் வந்து +2 பாஸ் பண்ணியிருக்கணும். டியூஷன் ஃபீஸ் வந்து 3,800. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் யூஜி, டிப்ளமா, சர்டிஃபிகேட் கோர்சஸ் இதுக்கெல்லாம் 100 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து 118 ரூபாய். பிஜி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா 300 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி டோட்டலாக 354 ரூபாய்.
எக்ஸ்ட்ரா ஒரு 300 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அடுத்தது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி வச்சிங்க. இதோடைய சைஸ் வந்து 3.5 இன்ச்சு விட்த் இருக்கணும். ஹைட்டு வந்து 4.5 இன்ச்சஸ் இருக்கணும். ஃபைல் சைஸு 1.5 MBக்கு மேலே இருக்கக்கூடாது. ஜேபிஜி இமேஜாக வச்சிங்க. அடுத்தது உங்கள் சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணிக்கங்க. இதுவும் ஜேபிஜி இமேஜில் தான் இருக்கணும். சைஸ் வந்து 500 KB மேலே போகாமல் பார்த்துங்க. அடுத்தது 10th மார்க் ஷீட்டு, இதுவும் வந்து 500 KB மேலே போகக்கூடாது. அடுத்தது 12th மார்க் ஷீட்டு இல்லைன்னா டிப்ளமா சர்டிஃபிகேட், டிப்ளமா மார்க் ஷீட்டு இல்லைன்னா ITI மார்க் ஷீட்டு, இதையும் நீங்கள் 500 KB மேலே போகாமல் ஸ்கேன் பண்ணி வச்சிங்க. பிஜிக்கு அப்ளை பண்ண போகிறதா இருந்தால் நீங்கள் டிகிரி இல்லைன்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இதை ஸ்கேன் பண்ணி வச்சிங்க. அதே மாதிரி கன்சால்டேட் மார்க் ஷீட்டு இல்லைன்னா செமஸ்டர் வைஸ் ஸ்டேட்மெண்ட் மார்க் ஷீட் இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சிங்க. ஃபைல் சைஸ் வந்து 4 MBக்கு மேலே போகக்கூடாது. அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அடுத்தது ஆதார் கார்டு, அடுத்தது ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட், இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நீங்கள் இந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் கிளாஸஸ் எங்கே நடக்கும் அப்படின்னா அவங்க சொல்கிற சென்டரில் தான் கிளாஸஸ் நடக்கும். அதே மாதிரி எக்ஸாம் எங்கே நடக்கும் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ளே தான் நடக்கும். ஆனால் OL கோர்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் ஆன்லைனில் நடக்கிறதுனால திரும்ப நீங்கள் யூனிவர்சிட்டி தடவை கன்ஃபார்ம் பண்ணிங்க. எங்கே இருந்தாலும் நீங்கள் அதை எக்ஸாம் எழுத முடியுமா அப்படின்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ODLக்கு ஒரு லிங்க்கும் OLக்கு ஒரு லிங்க்கும் தனித்தனி லிங்காக கொடுத்துருக்காங்க. 2 லிங்கையும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைமாக அப்ளை பண்ண போகிறவங்க, அதாவது இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணவே இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்க, முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அடுத்தது உங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு உங்கள் அப்ளிகேஷன் பேமெண்ட்டை பண்ணுங்க. ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஃபீஸை பே பண்ணலாம். ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு மெயில் ஐடி உங்கள்கிட்ட கண்டிப்பாக வேணும். அதுவும் ஆக்டிவாக இருக்கணும், மெயில் ஐடி இருக்கணும். அதுக்கு ஒரு பாஸ்வேர்டும் கிரியேட் பண்ணுங்க. அப்ளை பண்ண பிறகு ஃபர்தரான கம்யூனிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த மெயிலுக்கு தான் வரும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. அதாவது யூஜியா, பிஜியா இல்லை டிப்ளமா கோர்ஸா அப்படின்னு பார்த்துட்டு அதில் என்ன கோர்ஸ் அப்படின்னு பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க. அடுத்தது மறக்காம ஆப்ஷனல் பேப்பர் என்னவோ அதை ஃபில்அப் பண்ணுங்க. அதை ஃபில்அப் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டியை அவங்களே அலாட் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டி தான் நீங்கள் அந்த ஆப்ஷனல் பேப்பரை மாற்றுற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி என்ன லாங்குவேஜ்னு பார்த்துக்குங்க, தமிழா இங்கிலீஷா அதையும் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது உங்கள் அகாடமிக் டீட்டெயில்ஸ், அதாவது என்னென்ன படிச்சிருக்கீங்க, எந்த ஸ்கூலில் படிச்சீங்க, இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணிக்கிங்க. அதுக்கு பிறகு உங்கள் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் அப்ளிகேஷன் பேமெண்ட்டை பண்ணுங்க. ஆன்லைனில் தான் பண்ண முடியும். டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டு இல்லைன்னா நெட் பேங்கிங், இந்த 3 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷனில் தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபீஸை பே பண்ண முடியும். ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா எல்லாம் கரெக்டாக ஃபில்அப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு. ஏன்னா பே பண்ணியாச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு அதை எடிட் பண்ண முடியாது. அதனால் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அப்புறமேல ஃபீஸை பே பண்ணுங்க. பேமெண்ட் பண்ணும்போது ப்ரொசீட் டு பேமெண்ட் பண்ணியாச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ப்ராசஸ் கன்ஃபார்ம் பண்ண பிறகு டீட்டெயில்ஸ்லாம் வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எக்காரணம் கொண்டு பேக் பட்டனையோ ரெஃப்ரெஷ் பட்டனையோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து பாதியில் நின்றுடும். நீங்கள் அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ண பிறகு அட்மிஷன் எப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அப்ளை பண்ணுற டேட்டு முடிஞ்ச உடனே உங்கள் சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணி உங்களுக்கான கன்ஃபர்மேஷனாக அவங்க மெயில் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் டியூஷன் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். டியூஷன் ஃபீஸ் கட்டின பிறகு உங்களுக்கான ரெஜிஸ்டர் நம்பர், அதாவது என்ரோல்மெண்ட் நம்பரை உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க.
அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க. இல்லை சில டைம் நீங்கள் இந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எக்ஸாம்லாம் எழுதும்போது கண்டிப்பாக ஐடி கார்டு தேவைப்படும். இதை மிஸ் பண்ணாமல் வச்சுக்கணும். சப்போஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப ஃபீஸ் கட்டி நீங்கள் ஐடி கார்டு வாங்கிக்கலாம். டியூஷன் ஃபீஸ் கட்டின பிறகு உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்லாம் இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. நீங்கள் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் கூட அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா அதுக்கு தனியாக நீங்கள் ஃபீஸ் கட்டி வாங்கிக்கலாம். கிளாஸஸ் மார்ச் ஏப்ரலில் ஸ்டடி சென்டரில் நடக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் செமஸ்டருக்கு உங்களுக்கு அக்டோபர் நவம்பர் அந்த டைமில் தான் உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு 50 to 75 ஹவர்ஸ் கிளாஸஸ் இருக்கும். ஒவ்வொரு கோர்ஸை பொறுத்து இது கொஞ்சம் டிஃபர் ஆகும். லேபை பொறுத்த வரைக்கும் காரைக்குடி யூனிவர்சிட்டியில் தான் உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். சில டைப் உங்களுக்கு எந்த சென்டர் இருக்குதோ அந்த சென்டர்லையும் சில டைம் நடக்க வாய்ப்பு இருக்குது. கிளாஸஸ் எப்பப்போ நடக்கும் அப்படிங்கிறத யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. சென்டரை பொறுத்த வரைக்கும் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் சென்டர் இருக்குது. அடுத்தது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேயும் சென்டர் இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம். முதல்ல சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட், இங்கே என்ன சென்டர்னு பார்க்கலாம். ஆனந்தா காலேஜ் தேவக்கோட்டை, பிஎஸ்ஒய் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அரசனூர் திருபுவனம், செயின்ட் ஜஸ்டின் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன் சோழபுரம் சிவகங்கை, வித்யா காலேஜ் ஃபார் உமன் ஆரோக்கியா நகர் சருகானி, சிங்கை சிதார் ஐயா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தேக்கூர் திருப்பத்தூர். அடுத்தது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன சென்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். வேலு மனோகரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன் மரப்பள்ளம் ராமநாதபுரம், அன்னை சொலஸ்டிகா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன் பாம்பன் ராமேஸ்வர் ரோடு, மார்னிங் ஸ்டார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் பசும்பொன் கமுதி. அசைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு செமஸ்டருக்கு 2 அசைன்மெண்ட் இருக்கும். அசைன்மெண்ட்டை மேக்ஸிமம் மார்ச் 31க்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அடுத்த செமஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் 30க்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அசைன்மெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் செமஸ்டர் எக்ஸாமை எழுத முடியாது. அசைன்மெண்ட் டாப்பிக்கை அவங்களே வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. எக்ஸாம் மார்க்கை பொறுத்த வரைக்கும் தியரிக்கு உங்களுக்கு 75 மார்க்ஸ் வைப்பாங்க. அடுத்தது 25 மார்க் எதுக்கு வைப்பாங்க அப்படின்னா அசைன்மெண்ட்டும் நீங்கள் எவ்வளோ நாள் சென்டரில் போய் கிளாஸ் அட்டன் பண்ணீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த 25 மார்க் போடுவாங்க. மினிமம் அட்டெண்டன்ஸ் உங்களுக்கு 75% இருக்கணும். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மே ஃபர்ஸ்ட் வீக்கில் இருக்கும். அதே மாதிரி அடுத்த செமஸ்டர் எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னா டிசம்பர் லாஸ்ட் வீக்கில் இருக்கும். இதை பற்றியான அப்டேட்டை அவங்க வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் முடிஞ்சு 15 to 45 டேஸ்க்குள்ள உங்களுக்கு அவங்க வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. சில பேர் அட்மிஷன் போட்ட பிறகு அட்மிஷனை வித்ட்ரா வாங்குவீங்க, அதாவது கேன்சல் பண்ணுவீங்க. அந்த டைமில் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா பண்ணுவாங்க. என்னென்ன டைமில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். அட்மிஷனோடைய லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி 15 டேஸ் இருந்துச்சு அப்படின்னா 100% உங்களுக்கு ஃபீஸ் அவங்க திரும்ப ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அட்மிஷனோடைய லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா, அதாவது 15 டேஸோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா 90% உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அட்மிஷன் முடிஞ்சு 15 நாளுக்குள்ள நீங்கள் கிளைம் பண்ணீங்க அப்படின்னா 80% உங்களுக்கு ரீஃபண்ட் உண்டு. அட்மிஷன் முடிஞ்சு 15லேருந்து 30 நாளுக்குள்ள நீங்கள் கிளைம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% உங்களுக்கு ரீஃபண்ட் உண்டு. அட்மிஷன் முடிஞ்சு 30 நாள் தாண்டிடுச்சு அப்படின்னா எந்த ரீஃபண்டும் அவங்க தரமாட்டாங்க. ஸ்டடி சென்டரை நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மாற்றிக்கலாம். ஆனால் அந்த செமஸ்டர் ஆரம்பத்திலேயே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக மாற்றிக்கலாம். மற்ற டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன்.